கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. அந்த வரிசையில் நாம் பல்வேறு வயது பிரிவினரின் உள்ள குழந்தை வளர்ப்பை பற்றி விவாதித்து வந்தோம். இந்த வாரம் 5 முதல் 11 வயது முடிய இருக்கும் குழந்தைகளின் பெற்றோர் நம்மோடு இணைகிறார்கள். அவர்களை அறம் செய் அரங்கத்திற்கு வரவேற்போம். இவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலும் சந்தேகங்களுக்கு தெளிவும் தர நம்மோடு வழக்கம் போல் இணைகிறார் டாக்டர் ஷில்பா டெரன்ஸ், குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கான நிபுணர். வழக்கமா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தா என்னோட கேள்வி தொடங்கும். ஆனா இந்த வாரம் டாக்டர் இருந்து. டாக்டர், நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் வர ஒரு டவுட், நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்னன்னா, நம்ம எந்த அடிப்படையில இந்த வயது பிரிவை நம்ம பிரிக்கிறோம்? அதாவது பிறந்தது முதல் 2 வயது முடிய, 2 முதல் 5, 5 முதல் 11, 11க்கு மேல் அப்படிங்கிறத எந்த அடிப்படையில் பிரிக்கிறோம்? எதற்காக இது பிரிவு? இந்த முறையில எதற்காக பிரிக்கிறோம்? பிறந்ததுல இருந்து 2 வயசு அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது இன்ஃபென்சி அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ்ல குழந்தைங்களுக்கு இப்போ ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றவர் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இப்போ ஏதாவது திங்ஸ் நீங்க ஏதாவது காமிச்சிங்கன்னா அது இங்க இருக்கா, அது மறைஞ்சு போயிடுச்சா, அவங்களுக்கு அந்த கான்செப்டே கரெக்டாக தெரியாது. அந்த ஒரு திங்ஸ்ல தான் இருப்பாங்க. இப்போ நீங்க கண்ணு மூடி விளையாடும் போது குழந்தைங்களுக்கு நீங்க இருக்கீங்களா, காணாம போயிருக்கீங்கன்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் அது. ஸோ அதுதான் 0 to 2 years அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 to 5 years. அந்த ஸ்டேஜ் இந்த 2 வயசுலேருந்து 5 வயசு அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிம்பாலிக் தாட் அப்படின்னு அந்த ஸ்டேஜ் வந்துடுது. அந்த ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்குது, இதனால நம்ம இப்போ தொட்டா இது ஃபீல் ஆகுது, எல்லாமே அவங்களுக்கு அந்த சென்சஸ், இந்த சிம்பிள், இப்போ ஏதாவது ஒரு சைன் பார்த்தோம்னா அதுக்கு ஈக்குவலா வேற ஏதாவது இருக்குன்னு அவங்க ஒரு கனெக்ஷன் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. வேற எல்லாமே அது உங்களுக்கு அந்த 2 பிறந்ததுலேருந்து 2 வயசுக்கு வராது, 2லேருந்து 5 வயசுக்கு தான் அது வரும். ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்டேஜ் வந்துடுது. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம 6லேருந்து 11 வயசு அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் ப்ரீ ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம ஒரு வீடு கட்டும் போது ஒரு கான்கிரீட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க போட்டீங்கன்னா அது எவ்வளோ நிலைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற அந்த ஸ்டேஜ் வந்து மிக முக்கியமான தருணம். அதாவது எப்படின்னா, இப்படி புரிஞ்சுக்கிறோம் நாங்க, அதாவது அந்த வளர்ச்சி, குழந்தைகளின் மன வளர்ச்சி மற்றும் உடல் அளவில் வளரும் வளர்ச்சி பொறுத்து நம்ம வந்து இந்த பிரிவுகளை அறிவியல் ரீதியாக பிரிச்சிருக்காங்க. அந்த வரிசையில இந்த வாரம் நாம பார்க்க இருக்கிற இந்த 5 முதல் 11 அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான வயது. காரணம் இதுதான் அவர்களுடைய வாழ்க்கைக்கே அடித்தளமாக இருக்க போகிறது. இந்த வயதில் நாம் கற்றுக் கொடுக்கும் அறமானது அந்த குழந்தைகளின் வாழ்க்கை தோறும் அந்த அறம் பயணிக்க இருக்கிறதுங்கிறதான் டாக்டர் சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம். அறம் செய் நிகழ்ச்சியின் நாயகர்கள்னு சொல்லலாம். இவங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி, இவங்களால தான் இந்த நிகழ்ச்சி, இவங்க இல்லாம இந்த நிகழ்ச்சி இருக்கவே முடியாதுன்னே சொல்லலாம். அது பெற்றோர்கள் நிச்சயமா இல்லை. பிள்ளை வளர்ப்பில் பெற்றோர்கள் என்னதான் முக்கிய காரணமா இருந்தாலும் மிக முக்கியமான காரணிகளாக இருப்பது பிள்ளைகள். நமது நிகழ்ச்சியின் நாயகர்கள் மற்றும் நாயகிகளை இந்த வாரம் நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர்களாக நாம் வரவேற்போம். அப்படி எங்கிருந்து வாங்க. ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீ நல்லா இருக்கியா? இருமிட்டு இருக்கியே. சரி, ஓகே. உங்களுக்கு ஒரு சிம்பிள் கொஸ்டின். வீட்டில் உங்க கூட யார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது? அப்பாவா அம்மாவா? அப்பா. அப்பா. நீ? அப்பா. அப்பா. உனக்கு? அப்பா. 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 அப்பா ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது அப்பா. ஓகே, என்னெல்லாம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்லியா அப்பா? கேம்ஸ் விளையாடுவாங்க. என்ன கேம்? ஃபுட்பால். ஃபுட்பால் வீட்டில். சூப்பர். உங்க அப்பா கூட என்ன கேம் விளையாடுவ? ஜாலியா பேசுவோம். ஜாலியா பேசுவீங்க. வெரி குட். உனக்கு உங்க அப்பா கூட என்ன ஜாலியா இருப்பாங்க? கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட் விளையாடுவீங்க. சூப்பர். நீ சொல்லு, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? உங்க வீட்டில் யாரும் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது? அப்பா. அப்பா. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இங்க இருக்கிறது எல்லாமே அம்மாக்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரலையாங்க அப்போ? ஸோ வீட்டில் உங்க குழந்தைகள் சொன்னது என்னன்னா, பெரும்பாலும் அப்பா தான் வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு சொல்லி. நீங்க ஏன் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இல்லை? நிறைய நேரங்களில் அம்மாங்களை விட அப்பா குறைவாக தான் இருக்காங்க. அவங்க வரும்போது சரி அவங்க மனசு வந்து நோகடிக்க வேணான்னு அவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் அவங்க நடந்துக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து அப்பா தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது நாங்களும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கோம்,
நான் அவங்க வந்து ரொம்பவுமே எல்லாமே லெத்தாஜிக்கா அவங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இருக்கிறதுலே கொஞ்ச நேரம் தான், ஏன் அவங்கள போய் மனசு கஷ்டப்படுத்துவானேன்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ அம்மாக்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க, அப்பாக்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலன்னு எடுத்துக்கலாமா? அப்படி நினைக்கலாமா? அம்மாலாம் நிறைய கண்டிப்பா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க, அப்பா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதான் அம்மா சொல்றது. யாரு உங்க குழந்தை யாரு? அம்மா நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களா, இதெல்லாம் பண்ணாத பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி. அப்பா பண்ண மாட்டாங்களா அந்த மாதிரி? சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. என்னன்னா அப்பாவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மி, மதர்ஸ் ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஆஸ் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கும்போது குழந்தை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம ஒரு பர்ஃபெக்ஷனில் கொண்டு போகிறோம். ஆனால் அப்பா வந்து வந்தோடனே ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக சிரிக்கணும், மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தே ஓன்ட் டேக். அதான் பிரச்சனை. அப்போ அப்பா ஜாலி. ஓகே, அதுதான். நான் நல்லா தான் விளையாடுவேன் அவங்களோட. யாரோட அம்மா இது? ஓ, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? கூட யார் ரொம்ப விளையாடுறது? அம்மா. மைக் எடுத்து சொல்லு. அம்மா தான் உனக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ நீங்க மட்டும் விளையாடுறீங்க. ஓகே, ஸோ டாக்டர்கிட்ட நான் இங்க இருந்தா கேட்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர், குழந்தைகள்கிட்ட பெரும்பாலும் வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குது, அப்பாக்கள் தான் பெரும்பான்மையான குழந்தைகள் சொல்றாங்க, அம்மாக்கள்கிட்டயும் வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா அப்பாக்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மின்னு சொல்லி. நம்மளுடைய நிகழ்ச்சியிலே வந்து பெரும்பாலும் அப்பாக்கள் வர்றது இல்லை, அம்மாக்கள் தான் வராங்க. ஸோ இங்கே தான் நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். அப்பாக்களுடைய கடமை, அதாவது இந்த 5 முதல் 11 வயது வரை இருக்கும் குழந்தை வளர்ப்பில் இருக்கும் அப்பாவின் கடமை என்ன, அம்மாவின் கடமை என்ன? ஒரு குழந்தைங்கிறது நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உருவாக்குறீங்க. அப்படிங்கும்போது ஒரு பெற்றோர் 2 பேருமே தான் பேரண்ட். ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு குழந்தையோட வளர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் போது 2 பேர் இன்வால்வ். இப்போ ஒருத்தர் ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், ஒருத்தர் காமா இருக்கலாம், ஒருத்தர் எல்லாமே கண்ட்ரோலிங்கா இருக்கலாம். அவங்க சொல்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கம்மியா இருக்கலாம், ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வீட்ல இருந்து வெளியே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் டைம் தான் குழந்தையோட இருக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை கொஞ்சம் டைம் நாங்கள் ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. பட் குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு வளர்க்கும் போது 2 பேரும் ஈக்குவலா எடுக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டைம் கண்டிப்பா நம்ம அதிகமா இருக்கலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் கேர் அதிகமா கொடுக்கலாம். இருந்தாலும் நம்ம டிசிஷன் மேக்கிங் அப்படி நம்ம ஏதாவது டிசிஷன் சொல்றோம் குழந்தைக்குன்னா, ஒருத்தர் ரொம்ப லைட்டா இருந்து இன்னொரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா அது கஷ்டம். குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. 1. 2வது பாத்தீங்கன்னா குழந்தை சைடு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பேரண்டிங்ல சைடு வரக்கூடாது. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இஷ்யூ வரும்போது அம்மா இல்ல நீ சாக்லேட் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லும் போது, அப்ப பரவாயில்ல நான் உனக்கு அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு அப்பா சொன்னாங்கன்னா அப்புறம் அம்மா சொல்ற அந்த ரூல்ங்கிறது வேஸ்டா போயிருது. இந்த கோவம் நிறைய கணவன்கள் மேல மனைவிகளுக்கு இருக்கும் இல்லையா, அப்பாக்கள் மேல அம்மாக்களுக்கு இருக்கக்கூடிய கோவம். ஆமா. சோ அம்மாவும் அப்பாவும் எப்பவுமே ஒரு குழந்தை, இது எங்க குழந்தை, இந்த குழந்தைக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணோம், நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறீங்க, நீங்க பேக் வாங்குறீங்க, நீங்க அது பண்ணணும், பெஸ்ட் ஹோட்டல் கொண்டு போகணும், அதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணி ஒன்னா சேர்ந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்க ஒன்னா சேர்ந்து டிசைட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ நம்ம ஒரு குழந்தை வளர்ப்புற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் உட்கார்ந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம். இப்போ குழந்தை இப்போ மால் போகணும், எனக்கு மால் இப்போவே போகணும் அப்படின்னு சொல்லுது. அப்படிங்கும்போது அப்பா ஓகே நான் கூட்டிட்டு போறேன்றாங்க, அம்மா இல்ல இன்னைக்கு நீ ஹோம்ஒர்க் பண்ண, நீ பண்ண கூட்டிட்டு போக மாட்டேன். அது குழந்தைகிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் முதல்ல டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க 2 பேரும் முதல்ல ஒரு டிசிஷன் வந்துட்டு அந்த ஒரு டிசிஷன் மட்டும் தான் குழந்தைக்கு போகணும். நம்ம இன்னொன்னு நம்ம சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணும்போது குழந்தை என்ன பண்ணுவாங்க, யாரு கண்டிப்பா ஜாலி, அவங்க சொல்ற மாதிரி யாரு ஜாலியா இருக்காங்களோ அவங்களதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இல்ல பொதுவா அப்பா அம்மா 2 பேருமே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவங்க கூட ஜாலியா இருக்கணுங்கிறது வந்து அப்பாக்கள், ஏன்னா அப்பாக்கள் கண்டிஷன்ஸ் அதிகம் போடுறதே கிடையாது. அம்மா நிறைய கண்டிஷன்ஸ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஏன்னா கூட இருக்கிறது நிறைய நேரம் அம்மாக்கள் தான் இருக்க போறாங்க. ஸோ நம்ம டிசிஷனை நம்ம குழந்தைங்களோட நம்ம எடுக்கும்போது ஜாலியா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கண்டிப்பா தான் இருக்கணும். நம்ம ஒரு பேரண்ட், அதனால ரொம்ப நம்ம ஃப்ரீயா விட முடியாது. சேம் டைம் நம்ம என்ஜாய் பண்ணோம் குழந்தையோட, அந்த ஒரு டைம் நம்மளும் கொடுக்கணும் குழந்தையோட. நம்ம ஃப்ரீயா எந்த ஒரு என்ன சொல்றது, என்ன ஒரு பிரச்சனை இல்லாம என்ன சொல்லாம நம்ம ஜாலியா விளையாடணும். இப்ப நீங்க ஜாலியா விளையாடும் போது அந்த பழைய கதை இன்னும் நீ லாஸ்ட் டைம் அதை நீ பால் விளையாடும் போது அதை உடைச்சிட்டே இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஓல்டு விஷயத்துல நீங்க கொண்டு வரக்கூடாது. அந்த ஒரு 15 நிமிஷம் விளையாடுறீங்களா, ஜாலியா விளையாடுங்க, ஃப்ரீயா விளையாடுங்க, எதுவுமே நீங்க அது கொண்டு வர வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்து நீங்க சொன்னாலும் கூட இட் இஸ் ஸ்டில் நீங்க உங்க குழந்தையோட இன்னும் யூ ஆர் ஹேவிங் ஃபன். உங்க குழந்தை கண்டிப்பா சொல்லணும் நான் அம்மாவோட கூட ஜாலியா விளையாடுவேன். யார் வீட்ல ஃபுட்பால் விளையாண்டது? அவங்க வீட்ல. ஓகே, அப்பா கூடயா ஃபுட்பால்? நீமா உங்க அப்பா கூட ஃபுட்பாலா? சரி, ஓகே. உங்க அப்பா ஃபுட்பால் விளையாடும் போது என்னெல்லாம் சொல்லி கொடுப்பார்? உங்க அப்பா ஃபுட்பால் விளையாடும் போது என்னெல்லாம் சொல்லி கொடுப்பார்? இந்த சைடு தான் கிக் பண்ணுவோம், அந்த சைடு கிக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? உன்னையா கிக் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்களா, இல்ல அவங்களே சொல்லி கொடுப்பாங்களா இப்படி கிக் பண்ணுலாம்?
அவங்களும் சொல்லி தருவாங்க. சொல்லி தருவாங்க. ஓகே, உனக்கு? வந்து நேராக தான் கிக் பண்ணணும்னு சொல்லி தருவார். ஓ, ஓகே ஓகே ஓகே. கிரிக்கெட் யார் வீட்டில்? ஓகே, உங்க அப்பா என்னெல்லாம் சொல்லி தருவாங்க கிரிக்கெட்ல? ஷார்ட் அடிக்கணும். எப்படி ஷார்ட் இழுத்து அடிக்கணும்ன்றதா சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? குட். சரி, யாருக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போக ரொம்ப பிடிக்கும்? யாரோ ஒருத்தர் மட்டும் கை தூக்கல. உனக்கு பிடிக்காத ஸ்கூலுக்கு போறதுக்கு? ஓ, எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா தூக்குறீங்க. சரி, யாருக்கெல்லாம் கேம்ஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்? இந்த கேம் உனக்கு பிடிக்காத கேம் விளையாடுறதுக்கு? ஓகே. மொபைல்ல கேம் விளையாடுறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இப்போ உங்க கை வந்துச்சு. So, அந்த few games is மொபைல் கேம், கரெக்டா? ஸோ மொபைல் விளையாட போகும்போது யார் உங்களை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க? அப்பா. அப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, பண்ணாத விளையாடாதம்பாங்க. அம்மா மொபைல் கொடுப்பாங்க. யாரோட பையனி? ஓகே, எதுக்காக உங்க குழந்தைக்கு மொபைல் கொடுத்துட்டு? இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் மொபைல் இஸ் மஸ்ட், அவன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால லிமிட் டைம் கொடுத்துட்டு வாங்கிடுவேன். அந்த டைமில் ஹி வில் ஒபே மீ, கொடுத்துருவோம். ஓகே, குட். ஸோ வேற யாரெல்லாம் மொபைலில் விளையாடுவீங்க? மொபைலில் கேம்ஸ். ஓ, சூப்பர். உங்களுக்கெல்லாம் மொபைலில் விளையாட பிடிக்குமா, வெளியில் போய் விளையாட பிடிக்குமா? வெளியில விளையாட பிடிக்கும். வெளியில் போய் தான். உனக்குலாம்? வெளியில. வெளியில் போய். உனக்கு? போத். போத். உனக்கு எங்கே போய் விளையாட பிடிக்கும்? வெளியில. வெளியில். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு உங்கள் குழந்தைகளை வெளியில் அனுப்பி விளையாட விடுறது கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை வீட்டுக்குள்ளே மொபைல் கொடுத்து விளையாட விடுறது கம்ஃபர்டபுளாக இருக்கா? வெளியில அனுப்புறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. கம்ஃபர்டபுளாக இருக்கு. வேற யாருக்கும்? வெளியில் விளையாடுறது சேஃபாக இருந்ததுன்னா நான் விளையாடுறதுக்கு எனக்கும் இஷ்டம்தான். ஆனால் அவன் என் பேச்சே கேட்காம அவன் மோஸ்ட்லி வெளியே தான் இருப்பான். எங்கே இருக்கானே தெரியாது. என்னோட நெய்பர்ஸ் சொல்லுவாங்க, உங்கள் பையனை அங்கே பார்த்தங்க இங்கே பார்த்தங்கன்ட்டு. அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா இவன் எங்கே போனானே தெரியல. அவன் சொல்லுவான், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கம்மா, நான் வந்துடுவேன் வீட்டுக்கு, இங்கே தானே, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இறங்கி வாங்க, வா இங்க வா, இங்க வா. உன் வயசு என்ன? மைக் கொடு, இப்படி வா. ஓகே, உன் வயசு என்ன? 8. மேல வா. யுவர் ஏஜ் 8. 8 வயசுல இவர் வந்து வெளியில போய் எல்லாமே அவன் என் ஃப்ரெண்டு, நீங்கள் என்ன அவனை திட்டுறீங்க, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தான் அவனை விளையாட கூப்பிட்டேன், இப்படியெல்லாம் பேசுவான். ஓ, ரொம்ப பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருப்பான். என்னோட கண்ட்ரோலில் மீறி சைக்கிள் எங்கெங்கயோ போய் ஓட்டிட்டு இருக்கான். நானும் பயந்துட்டு அவனோட சைக்கிள் பஞ்சர் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன். அவனே போய் சைக்கிள் ஷாப்ல போய் அவர்கிட்ட சொல்லி காசு கூட இனியும் கொடுக்கல, அவனாவே இப்போ எங்கள் டாடி வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ரிப்பேர் பண்ணிட்டு ஓட்டிட்டு இருக்கான். பயங்கரமான துரு பையன். ஓகே, சூப்பர், வெரி குட். போய் உட்காரு. உங்க அம்மா சொன்ன கம்ப்ளைண்ட். ஆனா வெளியில போய் விளையாடும் போது சேஃபா இருக்கணும். நீ குட்டியா இருக்கல்ல, எங்க போறங்கிறதெல்லாம் அம்மா அப்பாக்கு தெரிஞ்சுதான் போகணும். ஸோ வேற யாருக்கும்? உங்க குழந்தை வெளியில போய் விளையாடுறது கம்ஃபர்டபுளா? வெளியில் போய் விளையாடுறது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் போயிட்டாங்கன்னா திரும்பி வர்றதே இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு அங்கே ரொம்ப நேரம், அப்போ நம்ம தேடிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது. ஸோ 5 to 11 இந்த ஏஜ்ல வந்து உங்க குழந்தைகளை வெளியில விடுறதுக்கு சேஃபா இருக்கு சொசைட்டி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? குட். அது மீறி எது உங்க குழந்தை கையில போனை கொடுக்க விடுது? அதாவது மொபைல் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் தவிர நிறைய டூ இட் யுவர் செல்ஃப் கிராஃப்ட்ஸ் வருது. அதுக்கப்புறம் கேம்ஸே வந்து நல்ல நல்ல கேம்ஸ் இருக்குது. அதாவது அவங்க நல்லா திங்க் பண்ணி விளையாடுற மாதிரி வேர்ட் பசில், வேர்ட் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை மாதிரி கேம்ஸ் அவங்க என்ன மாதிரி கேம்ஸ் விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். அவர் இந்த மாதிரி கேம்ஸ் மட்டும் தான் விளையாடுறாரு, நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, மோஸ்ட்லி அதை நான் செக் பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு ஓகே. நீங்கள் மொபைல் வந்து டிவி கனெக்ஷன் கொடுக்குறனால ஹோல் ஃபேமிலி வாட்சஸ் த கிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், என்ன சாங்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பார்க்குற போது டிவி கனெக்ஷன் கொடுக்குறப்போ எல்லாருமே பார்க்குறோம் அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு. மொபைல்லேருந்து டிவி அதனால ப்ராப்ளம் எதுவும் வரதில்லை. அப்படி அதனால தெர் இஸ் a லிமிட் அதுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மொபைலில் கொடுக்குறது கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது, நோ இஷ்யூஸ். கொடுக்குறது கம்ஃபர்டபுளோட அந்த டிவி கனெக்ஷன் அவங்க கொடுக்குற போது டிவியில் எல்லாருமே நம்ம பார்க்குறோம்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், மேபி ஃபார் எந்த மேட்டர் இருந்தாலும் ஓகே, சாங் ஸ்டோரிஸ், பைபிள் ஸ்டோரிஸ், செயின் ஸ்டோரிஸ் எல்லாம் ஓகே. இதெல்லாம் வந்து கொடுத்து அந்த கார்ட்டூன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஓகே. மொபைல் கொடுக்கலைன்னா கோவம் வருது. ஓ, யாருக்கு அவரு? யாரு? ஃபர்ஸ்ட் பாய் நீதான்.
ஆமாம். அப்புறம் என்ன இது கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் கோவம் வரும். ஓகே. அப்புறம் வாட் டு டூ, வழியே இல்லையே, கொடுத்து தானே ஆகணும். அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், மொபைலே கொடுக்கக்கூடாது, வந்தாருன்னா உடனே வச்சிடுறது. அம்மா இருந்தால் ரெக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சி வாங்கிக்கிறது மொபைலை. சரி ஓகே, ஆனால் பார்த்துக்குவேன் நான் வாட் இஸ் டூயிங் அப்படின்னு பார்த்துக்கிறது. ஆனால் நம்மளை விட நிறையா மொபைல் பற்றி நாலேஜ் அவங்களுக்கு தெரியுது. ஓகே. அப்போ சீக்கிரமாக எதாவது நம்மளை கண்டுபிடிக்கணும்னா ஹீல் ஹெல்ப். ஆக்சுவலா உங்களுக்கு சொல்லி கொடுப்பா அப்படி? நம்மளுக்கும் டீச் பண்ணுவார். அவன் மூலமாக நானும் படிச்சுக்குவேன், அவனும் படிச்சுக்குவான். அந்த மாதிரி இருக்குது 2 பேருமே. அப்பா வந்தால் மொபைல் அப்படியே பயந்து ஒழிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்பா பார்த்தா பயம், மொபைல் வச்சா திச்சு கிடைக்கும். ஓகே. அப்படி நம்ம இது நிறையவே பேசியிருந்தாலும் கூட டாக்டர், கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கும் அது தெரிஞ்சுக்கிறது விஷயமாவே இருக்கும். அது இந்த வயசுல தான், இந்த 5 to 11ங்கிற வயசுல வந்து கியூரியாசிட்டி நிறையாவே இருக்கும், தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள். ஸோ இப்போ அந்த மொபைல் அவங்க கையில் கொடுக்க போகும்போது அவங்க கியூரியாசிட்டியில் என்ன வேணால் தேடி பார்க்க கூடும். ஸோ இந்த குழந்தைகளுக்கு இது சம்பந்தமா நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னவா இருக்கும்? ஸோ மொபைல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஓகே. ஸோ மொபைலுங்கிறது யூஸ் பண்ணுறது இப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்ம அது வேண்டான்னு சொல்ல முடியாது, அது நம்ம அவாய்டும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணணும். அதில் நமக்கு நல்ல யூசேஜ் நல்லதாக நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அதனால நமக்கு பிரச்சனையும் நிறைய பேருக்கு உண்டாகுது. இப்போ இந்த ஏஜ் 6லேருந்து 11 வயசு குழந்தைங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 hour அவங்களால அந்த 1 hour 1 மணி நேரம்ங்கிறது விளையாட்டுக்கோ வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு 1 hour அவ்வளோதான். இன்னொரு 1 hourங்கிறது அவங்க மெயினாக அது ஸ்டடி பர்பஸ்க்கு, ஏதாவது படிப்புக்கோ அந்த மாதிரி அவங்க எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஏஜில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது அவங்க சொல்கிற மாதிரி இட் ஹேஸ் டு பி ட்ராக்ட். யார் என்ன படிக்கிறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இப்போது நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நம்ம அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம், நம்ம அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது உங்களோட அந்த ப்ளே டைம் அந்த மீடியா டைமுக்குள்ளே வரணும். ஓகே. ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா அது அவங்க அது ஃபன்னாக எடுத்துக்கிட்டு அது 1லேருந்து 1 அப்படியே அவங்க டைவர்ட் ஆகுது. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அண்ட் நிறைய சைட்ஸ் உங்களுக்கு வரனால அது சம்டைம்ஸ் கனெக்ட் ஆச்சுன்னா குழந்தைங்க என்ன பார்க்குறாங்கிறது சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடும். அது பிளாக் பண்ணி அவங்க பார்க்கலாம் மேம். அதை நம்ம பிளாக் பண்ணி வச்சிட்டோம்னா, சீன்ஸ் பிளாக் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக அது வந்து வரதில்லை. அதே மாதிரி எவ்ரிடே 1 hour வந்து கொடுக்குறது அது ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு ஸ்கூலுக்கு வராங்களா, அவங்க சாப்பிட்ற டைமில் ஒரு 10 to 15 minutes அவங்கள எப்படியோ அந்த வெஜிடபிள் ஏதோ ஒரு ஸ்பைசி ஐட்டம்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற போது கண்டிப்பாக மொபைல் தேவைப்படுது. அது யாருக்கு இருந்தால் ஓகே. ஏன்னா வெஜிடபிள் எந்த குழந்தைங்க லைக் பண்ணுறது இல்லை, ஃப்ரூட்ஸ் லைக் பண்ணுறது. இதே சாப்பிட்றதுக்கு குழந்தைக்கு ஃபோனை கொடுத்து நம்ம ஒரு 15 minutes நான் பண்ணுறேன். டு பி ஃப்ராங்க் நான் பண்ணுறேன் 15 minutes. அதே 15 minutesக்கு அப்புறம் நோ மொபைல். அதனால வந்து அவங்களுக்கு இதே பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே அது 1 hourல கண்டினியூஸ்லாம் கண்ணு கண்டிப்பாக போயிடும். அதனால வந்து ஒரு 10 to 15 minutes 20 மேக்ஸிமம் நாட் மோர் தென் half an hour அவங்க டிவியில் தான். குழந்தை யாரு? 2 பேர் இருக்காங்க சார். ஓ, நீங்க 2 பேரா? அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா? ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லாத்துக்கும் அங்க பாரு, அங்கிருந்தே அம்மா மிரட்டுறாங்களாட்டு இருக்குது ஒன்று. அறம் செய் நிகழ்ச்சி தொடர்கிறது, தொடர்ந்து பயணிப்போம். சரி, அம்மா என்னென்ன மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க வீட்டுல? இந்த வேலை தான் வந்து நீங்க செய்யணும். என்ன வேலை? துணி மடிச்சானா நான் தான் வந்து வீட்டுல இருக்கிற எல்லா துணி நான் தான் வைக்கணும் அப்படி. ஓகே. உனக்கு என்ன இது? சும்மா சாப்பிட்டு கொடுத்துட்டே இருக்குவாங்க. சாப்பிட கொடுத்துட்டே இருப்பாங்க அம்மா. என்ன சாப்பிட கொடுப்பாங்க? வீவா. ஓகே. அது என்னன்னு தெரியல எனக்கு. அப்புறம் உனக்கு வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க? வேற ஃபோன் வந்து எடுத்தனாலே திட்டுவாங்க. ஃபோன் நீ எப்பெல்லாம் எடுப்ப? ஃபோனை போர் அடிக்கும்போது எடுப்பேன். போர் அடிக்கும்போது? எப்பெல்லாம் போர் அடிக்கும்? எப்பெல்லாம்? ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை எடுப்ப? நிறைய தடவை எடுப்பியா? நிறைய தடவை. அம்மாக்கு தெரியாம எடுப்பியா ஃபோனை? அம்மாக்கு தெரியாம எடுக்க மாட்டேன். ஸோ ஃபோன் எடுத்து அம்மாட்ட போய் காமிச்சிட்டு எடுத்துக்கலாமான்னு கேட்பியா? குட். ஸோ நிறைய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க வீட்டில்? ரூல்ஸ் கண்டிப்பாங்க சார். மார்னிங் ஃபர்ஸ்ட் ரூல் வந்து எந்திரிச்சோன்னே அவங்கள பைபிள் ரீட் பண்ண சொல்லுவேன். அதுக்கே பெரிய சண்டை நடக்கும். பைபிள் ரீட் ப்ரஷ் பண்ணோடனே பைபிள் ரீட் கண்டிப்பாக இருக்கணும். 2 பேர் பண்ணலைன்னா அதுக்கு செம்ம டோஸ் வில்கும் எனக்கு இது. செகண்ட் தான் வந்து அவங்க ஆஸ் ஏ டூயிங் அவங்க எல்லா ரொட்டீன் ஒர்க் அவங்க பண்ணுற போது கடவுள் நல்ல வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 பேரும் நல்லா பாடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 songs அவங்க பாடியே ஆகணும். சாமி பாட்டு பாடியே அவங்க இது பண்ணணும். அதுதான் என்னோடது. இது ஆட்டோமேட்டிக்காக த ஹோல் டே அவங்களுக்கு நல்ல பிளெஸிங் கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ப்ரேயரில் இருந்தா. ஓகே. நீங்க குழந்தையா இருக்க போகும்போது ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டு பாடுவீங்க? எவ்வளவு நாள் ப்ரேயர் சொல்லுவீங்க? நான் ரொம்ப டிவோட்டட் சைல்டு இருந்தேன். நிறைய திங்ஸ் இப்போ வச்சிருக்கேன். நான் சைல்ட்ஹுட் டேஸ்ல கலெக்ட் பண்ணதுல இன்னும் இருக்கு. ஸோ நீங்க இருந்த மாதிரி உங்க குழந்தைகளை வளர்த்தணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா, ஆஃப் கோர்ஸ். நல்ல வழியில தான். நல்ல வழியில. ஐ அண்டர்ஸ்டாண்ட்.
டாக்டர் இது ஒரு காமன், அதாவது நான் இருந்த மாதிரியே என் குழந்தையும் வளரணும், அதுக்காக அது குறிப்பா அது இந்த 5 வயசுலேருந்து சொல்ல போகும்போது 5ல் விளையாது 50ல் விளையாதுலாம் நம்ம ஊர்ல ஒரு வேர்டிங்ஸே இருக்கிறதுனால இந்த வயசு குழந்தைங்கள 5லிருந்தே அவங்கள மாதிரி வளைக்க முயற்சிக்கிறது, இதை பத்தி உங்க தாட் என்ன டாக்டர்? நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க எப்படி வளர்ந்தாங்களோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்க வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளோட பெட்டராக இருக்கணும் குழந்தைங்க கண்டிப்பாக. அதுதான் எல்லாருமே இப்போ கஷ்டப்படுறது, வேலைக்கு போகிறது, 2 பேருமே வேலைக்கு போகிறது, எல்லாமே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுங்கன்னா எங்களோட எங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும், ட்ரெஸ் நல்லா இருக்கணும், நல்ல பெரிய ஸ்கூலுக்கு போகணும், இல்லைனா வண்டி 2 வீலர் இருந்தால் நான் 2 வீலரில் போனால் அவங்க காரில் போகணும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே நம்மளோட நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எக்கனாமிக்கல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அவங்க சொன்ன மாதிரி நல்வழி. இப்போ நான் இப்போ எங்கள் அம்மா அப்பா எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க, இந்த படிப்பை சொல்லி கொடுத்தாங்க, பைபிள் ரீட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க, அதே நான் என் குழந்தைங்களுக்கு பண்ணுவேன், கோயிலுக்கு நான் டெய்லி கூட்டிட்டு போவேன். ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட பெட்டரா பண்றதுங்கிறது நல்ல விஷயம்தான். பட் உங்க குழந்தைங்களுக்கு அது பிடிக்குதா? அவங்க கிட்ட கேட்போம், பிடிக்குதா? அம்மா பார்க்காதீங்க. சில டைம் பிடிக்கும், சில டைம் பிடிக்காது. நீ சொல்லு, அம்மா வருது எப்படி? அம்மா சொல்றதெல்லாம் பிடிக்குமா? பிடிக்காது, ஒரே ஆன்சர். ஓகே, அவங்க வேற உங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே பிடிக்குமா? பிடிக்காது. கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் பிடிக்காது. ஏன் அந்த கொஞ்சம் பிடிக்கும்? ஒரு சிலது நல்லது சொல்லுவாங்க, ஒரு சிலது வந்து எனக்கு இரிட்டேட்டிங் மாதிரி சொல்லுவாங்க. அப்படி ஓகே. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் அ பேரண்ட் கண்டிப்பாக நம்ம ரூல்ஸ் போடணும். ஏன்னா ரூல்ங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேரண்டிங் பொறுத்த அளவுக்கு ரூல்ஸ் இருக்கணும். அந்த ரூல்ஸுங்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கணும், ரொம்ப லாங் ரூலெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிள். ரெண்டாவதுங்கிறது அது ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அவங்க ஏன்னா ஒரு நாள் இல்லாமல் எல்லா நாளும் அது ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம ரொம்ப பெரிய ரூலு ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் நம்ம பண்ணி அவங்களுக்கு ரொம்ப அது பெருசாக நம்ம சொன்னோன்னா குழந்தைங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ரெண்டாவது அவங்களால அதை ஃபாலோ பண்ணவும் முடியாது. ஸோ நம்ம கண்டிப்பாக ரூல்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அந்த ரூல்ஸ் நம்ம போடும்போது குழந்தைங்களுக்கு தனியாகவே ஒரு மைண்ட் இருக்குது, குழந்தைக்கு தனியாகவே ஒரு தாட் இருக்குது, குழந்தைக்கு தனியாகவே ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ எல்லா குழந்தைங்க ஒரே மாதிரி இல்லை. உங்கள் மாதிரி ஒரு அம்மாவோ அப்பா அதே மாதிரி உங்கள் குழந்தை வந்திருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம சைல்டு நம்ம முதல்ல எக்ஸெப்ட் பண்ணணும். நம்ம சைல்டு இப்படி தான், என் சைல்டு இப்போ நல்லா பாடுறாங்க, என் சைல்டு நல்லா விளையாடுறாங்க, பட் வேறு ஏதாவதுலேயே கம்மியாக இருக்கலாம். எல்லாருமே பர்ஃபெக்டாக நான் என் குழந்தை எல்லாத்துலேயும் சூப்பராக பண்ணுறா 100% அப்படிங்கிறது யாருமே இல்லை. நான் இதுதான் இவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச அடுத்த கொஸ்டின். யாருக்கெல்லாம் அவங்க குழந்தைகள் முதல் ரேங்க் வாங்கணும்னு ஆசை இல்லை, கலந்துக்கிற போட்டியிலாம் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசை யாருக்கு? கண்டிப்பாக இல்லை சார். கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நான் ரிசல்ட்டை சொல்கிறது அது ஒன்று தான். நீ ப்ரைஸ் வாங்குறியோ இல்லையோ அது செகண்டரி, ஆனால் நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆனால் அவங்ககிட்ட நான் என்னன்னா ஏதாவது ஒன்று சொல்லணும்னா, சரி நான் இதெல்லாம் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு இதெல்லாம் வாங்கி தருவீங்களா? அவன் மீறி போனால் அந்த மில்கி பார் அந்த மாதிரி தான் கேட்பான், அது வாங்கி தருவீங்களா? சரின்னு மட்டும் சொல்லிட்டோம்னா நச்சிட்டே இருப்பான். கண்டிப்பா வாங்கி தந்துருவீங்கல்ல? இது கூட அந்த ரூல்ஸ்குள்ள தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வாங்கி தந்துருவீங்கல்ல? கண்டிப்பா வாங்கி தந்து இப்படி கேட்டுட்டே இருப்பான். ஆனா போயிட்டு வந்துருவான். எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவனுக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட். என்னை கேட்காமயே எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துட்டு வந்துடுவான். நானே திட்டுவேன், என்னடா எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துட்டு வர, எதுக்கெல்லாம் தான் நீ போற அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆனா சில நேரங்கள்ல நம்ம சொல்றத எதுவுமே கேட்குற அளவுக்கு பொறுமையே இல்லை இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு. உட்காந்து நம்ம என்ன சொல்ல, சரி விடுங்க, இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க, சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அவங்களுக்கு. நம்ம அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல டாக்டர். அது இந்த ரூல்ஸுங்கிறது குழந்தைங்களுக்கு எப்படி கன்வே பண்ணி அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அவங்க கேட்கறது நியாயமான கேள்வி. ஏன்னா இந்த ரூல்ஸ் நம்ம போடுறோம் அந்த குழந்தைங்களோட நன்மைக்காக தான் போடுறாங்க. ஆனால் அந்த ரூல்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்த்துறது டாக்டர்? நம்ம இப்போ ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பெற்றோர்கள் எல்லாரும் 3 லைக் ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து தான் ரூல்ஸ் போடணும். பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா குழந்தையும் இருக்கணும். இப்போ இந்த ரூல்ஸ் இப்போ நாங்கள் போட போகிறோம், எனக்கு இப்போ டிவி நீங்கள் இவ்வளோ தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரூல்ஸ் போட்டிங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும். ஸோ நீங்கள் அதை கம்பைன் பண்ணி எல்லாம் ஜாயிண்ட்டாக நீங்கள் ஒரு ரூல் போட்டிங்கன்னா அது ரொம்ப இன்னும் கொஞ்சம் அக்செப்டபிளாக இருக்கும். இப்போ அது அவங்க சொல்கிறதே நீங்கள் எடுக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் சொல்கிறது தான் நடக்கணும்னு தேவையில்லை. பட் நீங்கள் அவங்கள சேர்ந்து நீங்கள் ஒரு ரூல் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நிலைக்கும். நீங்கள் அது கொஞ்ச நாள் அழகாக ஓட்டலாம், ப்ராப்ளம் இல்லாமல் போகும். ஏன்னா அவங்களும் சேர்ந்து சொல்லியிருப்பாங்க, நானும் மம்மி ½ an hour தான் நான் பார்ப்பேன், ஓகே அப்படின்னு நீங்கள் அது பிடிச்சிக்கலாம். அடுத்த வாட்டி நீ தானே சொன்ன, ஓகேன்னு சொன்னேன். ரெண்டாவது ரூலை நீங்கள் போட்டிங்கன்னா வீட்டில் எந்த இடம் நீங்கள் மேக்ஸிமம் பார்க்குறீங்க அந்த இடத்துல எழுதி வைக்கணும், அவங்க கண்ணுக்கு அது தெரியணும். ஸோ இதுதான் இப்போ இந்த வாரத்துக்கு ரூல். அது நீங்கள் ஒரு நாளைக்கு 10 ரூல் எல்லாம் போட்டிங்கன்னா இட் வில் நாட் ஒர்க்.
அப்ப நீங்க ஒரு ரூல், ஒரே ஒரு ரூல்னா இந்த ஒரு 10 நாளைக்கு ஒரு ரூல், அது அவங்களுக்கு அதே ஹேபிட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரூலுக்கு போங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ரூல்ங்கிறது அவங்க கண்டிப்பா எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. அவங்களோட தாட் ப்ராசஸும் அதுல வந்துடும். ஸோ கம்பைண்டா நீங்க பண்ணும்போது எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, குழந்தைகிட்ட யாருக்கெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாதான் எங்க வீட்டுல ஒத்துக்குவாங்க, இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றது யாரெல்லாம்? எங்க அம்மா. உங்க அம்மா அப்பா. அம்மா அப்பா 2 பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், இல்லைன்னா திட்டு. மார்க் குறைஞ்சா திட்டுறதெல்லாம் யாரு? உனக்கு நீ எல்லாருக்கும் கை தூக்க. நீ சொல்லு சொல்லு, மைக்ல சொல்லு. அம்மா. அம்மா. அம்மா உன்னை திட்டுவாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலனா. ஓகே, உனக்கு அப்பா என்ன சொல்லுவாங்க? மைக்ல சொல்லு. திட்டுவாங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலனா திட்டுவாங்க. மார்க் வாங்கலனா. ஓகே, மார்க் குறைஞ்சா யார் வீட்லயும் திட்டுவாங்களா? அம்மா பார்க்காத எடு. அப்பா தான் திட்டுவாங்க. அப்பா வந்து திட்டுவாங்க மார்க் குறைஞ்சா. ஏன் மார்க் குறைஞ்சது அப்படின்னு. நீ எடுத்த உடனே தான் உன் தங்கச்சி எடுக்கிறா. சொல்லு. எங்க அம்மா தான் ரொம்ப திட்டுவாங்க. எதுக்கு? மார்க்ஸ் வாங்கலன்னா. மார்க்ஸ் வாங்கலன்னா அம்மா திட்டுவாங்க. ஓகே, உனக்கு யாரும் திட்ட மாட்டாங்களா? அப்பா திட்டுவாங்க. அப்பா திட்டுவாங்க. என்னன்னு சொல்லி திட்டுவாங்க? ஏன் மார்க் கம்மியாச்சு. ஓகே. ஸோ எல்லா இதுலயும் மார்க் கம்மியானா திட்டெல்லாம் விழுகும். ஓகே, யாருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், பாடுறது, இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் பிடிக்கும்? எல்லாத்துக்கும் பிடிக்கும்ல, எல்லாத்துக்குமே பிடிக்கும் விளையாடுறதெல்லாம். இது யார் வீட்டுலலாம் இது பண்ணாத, இது வேண்டாம், இப்போ வேண்டாம், அப்புறமா பண்ணலாம், படிச்சுட்டு அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது? மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே.